பொம்மைக்கு தனியா பில்லு போட்டு கொண்டு வாங்க, நான் தந்துறேன். ஓகேமா மேடம். பைக்குக்கும் காருக்கும் சேர்த்து பில்லு போட்டு உங்ககிட்டயே தரணும். ஆமா மேடம், என்கிட்ட தாங்க. என் பிள்ளைகள் தான் ரெண்டும். ஓகே மேடம். ஐயா, இப்பதான் ஞாபகம் வருது, இவர் வெளியே போனாரே, அவர்கிட்ட பைசா வாங்க மறந்து விட்டுட்டேனே. பூமாரிமா செல்லக்குட்டி, அப்பா வர வெளியே போயிட்டாங்க, நான் வர காசு வாங்க மறந்துட்டேமா. நாளைக்கு வாங்கிக்கலாமா அந்த பொம்மைய? சொன்ன கேளு, அப்பா வெளியே போயிட்டாவல்ல, எனக்கும் ஞாபகம் இல்ல பைசா வாங்கி வைக்கணும்னு. என் கையில வேற பைசா வேற இல்ல. பூமாரி பொம்மைக்கு பட்டனாம போட்டாச்சு போச்சா? லே சும்மா இருக்க மாட்டியா? சும்மா இருக்க மாட்டியான்னு கேட்டேன். இது யாமடி ஏன்ட சண்டைக்கு வரா? பின்ன பூமாரி பொம்மைக்கு பட்டனாம போட்டாச்சுன்னு சொல்லி கிண்டல் பண்ணதா? அப்படியே உன் காதுல கேட்டுச்சு. நான் பூமாரி பொம்மை அழகா இருக்குன்னு சொன்னேன். அது இப்படி உனக்கு காதுல கேட்டிருக்கே, என்ன செய்ய? அடி வாங்கிட்டு பேராத, நானே கோவத்துல இருக்கேன். சும்மா கோவத்துலலாம் இருக்கானா? ஏடி உனக்கு எதுக்கு டீப்பு பொம்மை? சின்ன பிள்ளைய நீ. அம்மாட்ட வர பைசா இல்ல, அப்பா வேற வெளியே போயிட்டாங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? இப்போ வீட்ல தான் நிறைய பொம்மை வச்சிருக்கீல, அதை வச்சு விளையாண்டா போகுது. இந்த பொம்மைல ஒண்ணு வேண்டாம்டா. உனக்கு என்ன? அம்மா எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காவ, பேசாம இரு. என்கிட்ட இருக்க பொம்மையெல்லாம் நீ தான உடைச்சு எடுத்து போட்டுருக்க, அதான் புது பொம்மை வாங்க போறேன். நீ சொன்னதை கேட்கவே மாட்டே, அப்படிதானே? நீ மட்டும் சின்ன பிள்ளைல எவ்வளவு பொம்மை வாங்கிட்டு இருந்தா, நானும் வாங்கண்டாமா? வீட்ல தான் சண்டைன்னு சொன்னா இங்கேயும் வந்த இடத்துல சண்டையா? ரோசிமா பூமாரிமா ரெண்டு பேரும் சண்டையா போடுறியா? உடனே குடங்குடமா எங்க இருந்து தான் கண்ணீர் வருமோ தெரியல. அந்த தண்ணிய வச்சு ஒரு மாசம் குளிச்சிரலாம் போலக்கே. அம்மா, இந்த ரோசி இருக்கலாமா, என்ன இந்த பொம்மையை வாங்க கூடாதுன்னு சொல்லுதாம்மா. நீ வாங்கி தருவீல்லம்மா? எப்பப்பா உங்க சண்டை ஒரு நாள் வாயாது போலுக்கு. ரமணிக்கோ, யாங்க பிள்ளைகிட்ட கோவப்படுதிய? அதுக்கு இல்லம்மா, பூமாரி அப்பா தான் எல்லா ரூபாயும் வச்சிருந்தாவ. திடீர்னு அப்பல வெளியே போனதுனால என்கிட்ட பைசா இல்லாம ஆயிடுச்சு. அதை சொன்ன கேட்க மாட்டேங்கல்ல இவ. ஏக்க என்கிட்ட தான் ரூபா இருக்குல்ல, நான் பில்லு கட்டி இந்த பொம்மையை வாங்கி கொடுக்கேன். வீட்டுக்கு போனோன்னே எனக்கு ரூபாயை தாங்க. எத்தே ரொம்ப தேங்க்ஸ் தே. சரி மக்களே, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? அம்மா, நீ அதுதானமா ரூபாய் இல்ல சொல்லிட்டு இருந்தியே, பரவி அம்மா அவளுக்கு பொம்மைலாம் வாங்கி கொடுக்கியே. அப்படி இல்ல மக்களே, யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம உதவி செய்யணும்ல, அதான் நல்ல பழக்கம். சிப்பிக்குட்டி நீனும் அப்படிதான், யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா நீனும் செய்யணும், சரியா? சரிம்மா. மேடம், இந்த பொம்மைக்குள்ள பில்லையும் என்கிட்டே தந்துருங்க, நானே கொடுத்துறேன். ஓகே மேடம். கடைக்காரம்மா, அந்த பொம்மை எவ்வளவு பெருசா இருக்கு, இத நாங்க எப்படி கையில எடுத்துட்டு போக முடியும்? மேடம், நாங்க இதெல்லாம் கொரியர்ல அனுப்பி விட்டுருவோம். 2 நாள்ல உங்க வீடு வந்து சேர்ந்துரும். உங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. அப்படியா? கொரியர்ல வந்துருமா? அப்ப ஜாலிதான். நான் எல்லார்ட்டையும் காட்டுவேன். எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட காட்டுவேன். அப்புறம் எங்க தெருல இருக்கிற பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் காட்டுவேன். அப்படியே மேடம், அப்ப இந்த காரையும் பைக்கையும் கூட கொரியர்ல போட்டு விட்டுருங்களா? மேடம், அதுக்கு தனியா ஏதாவது நாங்க பணம் கட்டணுமா? இல்ல சார், டெலிவரி சார்ஜ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான் சார். எங்க கடையில எந்த பொருள் எடுத்தாலும் அவங்களுக்கு அனுப்பும்போது எல்லாத்துக்கும் ஃப்ரீ gift வச்சு தான் சார் அனுப்புவோம். ஃப்ரீ gift-ஆ? எக்க என்ன ஃப்ரீ gift-லாம் அனுப்புவியே சொல்லுங்க. பாப்பா, அது சர்ப்ரைஸ். உங்களுக்கு அனுப்பும்போது நீங்க பாத்துக்கோங்க. எக்க எனக்கு உண்டுமா கிடையாதா? எல்லாத்துக்கும் உண்டு, தனித்தனியா உண்டு. சாக்லேட் மக்களே, உனக்கு சாக்லேட் அனுப்புவோம். உனக்கு சாக்லேட் கிடைக்க போதா மக்களே, செல்ல குட்டி. பக்கத்துல ஒரு பேக்கரி பார்த்தோம்லமா, அதுல போய் Black Forest கேக் வாங்கிட்டு போமாமா. நம்ம ஊர்ல போய் வாங்கி தர மக்களே, இங்கெல்லாம் ரொம்ப ரேட்டா இருக்கும். பொம்மையை கேட்டா வாங்கி தர மாட்டேன், கேக் கேட்டா வாங்கி தர மாட்டேங்க. அப்ப என்னமா நீ வாங்கி தருவ சொல்லுமா? ஏம்மா, அவளுக்கு மட்டும் பொம்மை வாங்கி கொடுத்துருக்கா, நான் கேட்டதுக்கு பெரிய பிள்ளைன்னு சொல்லிட்டேன். இப்ப கேக்காவது வாங்கி தாயம்மா. ரோசிகா, நல்ல கேக்கா வாங்கி கேளு, அப்பதான் அம்மா வாங்கி தருவாங்க. நீ சரியான ஆளுதான். நான் கேக் வாங்கினா உனக்கும் கிடைக்கும்ல. இப்போ மட்டும் அக்கா அக்கான்னு சொல்லு, மத்த நேரம் ரோசி கூசின்னு. சாரிக்கா, இனிமேல ரோசி கூசின்னு சொல்ல மாட்டேன். இப்ப என்ன சொல்லுதே? சாரிக்கா, தெரியாம வாயில இருந்து வந்துட்டு. எம்மா, என்னம்மா பதில் சொல்லாம நிக்க? கேக் வாங்கி கேட்டோம்ல. சரி சரி, அழாத போ. எம்மா, அட்ரஸ் சொல்லியாச்சுல, எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கு ஞாபகம் அனுப்பிடுமா, மறந்துடாத என்ன? ஓகே மேடம், மறக்க மாட்டேன். அக்கா, ஃப்ரீ gift வச்சு விடுவேன்னு சொன்னீங்கல்ல, அதையும் மறந்துடாதீங்க. செல்லக்குட்டி, மறக்க மாட்டேன்டா. தேங்க் யூ அக்கா. அப்ப வாங்க எல்லாரும் பேக்கரிக்கு போலாம். என்ன ஹைட்டா இருக்கு இந்த பொம்மை, நான் இத எப்படி தூக்கி விளையாடுவேன்? எடி பூமாரி, முதல்ல ஒரு யானிய வாங்கு, அதுக்கு அப்புறம் அந்த யானி மேல ஏறி இந்த பொம்மையை தூக்கி விளையாடு, சரியா? ஏய்
கேக்கு கடையை பார்த்தாலே பயமெல்லாம் இருக்கு. இந்த பிள்ளைகள் ஒண்ணுனா வாங்கி கேக்குமே. ஏக்கா ஆளுக்கு ஒரு சின்ன பீஸ் கேக் மட்டும் வாங்கி கொடுத்த போதும் சரியா? ஆமாமா, போன மாசம் கூட பூமாரி கேக்க தின்னு போட்டு ஒரே பல்லு வலின்னு கிடந்தா. ஏக்கோ அப்ப பாத்து எடுத்து வாங்கி கொடுங்க. மக்களே என்ன பாத்துட்டே இருக்கியா? என்ன கேக்கலாம் வேணும் சொல்லுங்க, எடுத்து தரேன். ஆண்டி பாக்கும்போது எல்லா கேக்கையும் திங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன செய்ய, எங்க அம்மா வாங்கி தர மாட்டாவே. நல்ல பேசுறீங்க. உன் பேர் என்ன பேருமா? ஆண்டி என் பேர் சுபின். எடி என் பேர் பூமாரி. கேட்கவே இல்ல, அதுக்குள்ள இவளா முந்திரி கொட்ட மாதிரி முந்துதா. எம்மா எனக்கு பிடிச்ச Black Forest கேக் வைந்தாமா. எம்மா அந்த பேக்கரில காபி டீ எதுவும் உண்டு மாமா? ஒரே தலைவலி பாத்துக்கோ. காபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாமே உண்டுக்கா. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, கொண்டு வரேன். ஆளுக்கு ஒரு காபி கொண்டாமா. ஏக்கா டேபிள்ல போய் உட்காருங்க, நான் எல்லாத்தையும் அங்க கொண்டுட்டு வரேன். எம்மா எனக்கு காபி வேண்டாம், ஐஸ்கிரீம் அது கூல் ட்ரிங்க்ஸ் அது வாங்கிதாமா. உனக்கு எப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ். வீட்டுக்கு வா, வந்து பல்லு வலிக்குன்னு சொல்லி பாரு. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிடல்ல போய் பல்ல புடுங்குறேன். பல்ல புடுங்கிட்டா சூப்பரா இருக்கும். பாட்டி ஏறுவா பூமாரி. லே பாத்துட்டே இருப்பேன், பொறுமும் கண்ண ரெண்டு நோண்டிடுவேன், கண்ணு இருக்காது. அம்மா நான் என்ன சொன்னேன், இப்ப ஏன்டா அந்த சண்டைக்கு வரா? என்ன பூமாரி பாட்டியா மாறிடுவேன்னு தானே சொன்ன நீ? அப்படியே உன் காதுல கேட்டுச்சு. பூமாரி நல்ல பாட்டு பாடுவான்னு சொன்னேன். நல்லா சமாளிக்க அப்படிதானே? டி பூமாரி நம்ம ரெண்டு பேரும் சேம் ஐஸ்கிரீம் அது கூல் ட்ரிங்க்ஸ் அது வாங்கி குடிக்குமா? சரி லட்சுமி, உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும், என்ன கூல் ட்ரிங்க்ஸ் வேணும், எது டேஸ்டா இருக்குமோ அதை வாங்கி குடிப்போமா? ஓகே சுபி. எல்லாரும் அங்க டேபிள்ல போய் உட்காருங்கமா, எல்லாத்தையும் கொண்டுட்டு வரேன். ஏடி வா, நம்ம ரெண்டு பேரும் முதல்ல சேர போய் பிடிப்போம். ஓடியா அது பர்கர் மக்களே, நீ எப்படி சாப்பிடுவ? வேண்டாம் அது உனக்கு. ஜோதி சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேட்கல, ஒண்ணே ஒண்ணு வாங்கு. அப்படி அவ திங்கலன்னா அந்த பிள்ளைகளை விட்டு கொடுப்போம். அப்ப சரிக்கா, ஒண்ணு வாங்கிடுவோம். மேடம் அப்ப அந்த பர்கர்ல ஒண்ணு கொண்டுட்டு வாங்க. என்ன? சரிம்மா, நீங்க போங்க, நான் கொண்டுட்டு வரேன். நீலாக்குட்டி முன்ன மாதிரிலாம் இல்ல, நல்ல சேட்டை பண்ணுதா, நல்ல இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாளா. ஆமாக்கா, இவ்வளவு வச்சுட்டு ஒரு இடம் போக முடியாது. சின்ன பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஜோதிவா போவோம், நீ ஆராய்ச்சி 3 பிள்ளைகள் அங்கவே இடம் பிடிச்சாச்சு. எதுக்கு தங்கச்சி போட்டு மிரட்டிட்டு இருக்கா? சரி பாப்பா ஆசைப்படுதல்ல, அழுதாள்ல, கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு போட்டு. எனக்கு என்ன, உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்புறம் ஜூஸ் வாங்கி தந்திருக்கம்ல, நீ குடி. எட்டி நீலாக்குட்டி நல்லா அழுது அழுது காரிட்டு சாடி. என்ன லே சுபி, இவன ஒண்ணுமே பேசலமா, சும்மா தான் அவட்ட பேசுனே. அதுக்குள்ள உங்ககிட்ட போட்டு கொடுங்க. அங்க ஒருத்தி பாட்டிலே உறிஞ்சு குடிச்சிரா போலுக்கு. போதுமா மக்களே, வேற எது வேணுமா? எம்மா போதுமா, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஜோதி பிள்ளைகள் சாப்பிட்டுட்டாமா? ஆமாக்கா சாப்பிட்டுட்டு வா. ஏக்க சரி போவும்க்கா, ஞாயிறாயிட்டு. அவங்க அப்பா வேற ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போயிருக்காவ. ஞாயிறு விடாதுலக்கா, நம்ம ரூமுக்கு போகணும்லக்கா. ஆமாமா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சே மறந்துட்டேன். பூமாரி எப்பவும் போன் அடிச்சாவ, இந்த ட்ரெயின் டிக்கெட் நாளை காலையில தான் கிடைச்சிருக்கான், இன்னைக்கு ராத்திரி கிடைக்கலையாமா. ஆமாண்ணா, நாளைக்கு லீவ் ஆயிரும்ல. டீச்சர் வேற போன் போட்டாவல, நாளைக்கு மத்தியானம் பரீட்சை வேற இருக்குன்னு. ஏடே பரீட்சைலாம் முக்கியம் இல்ல, நம்ம சுத்தி பார்க்க தான் முக்கியம். ஆமாமா, நீங்க வந்து சொல்லுங்க, ஒண்ணு சொல்ல மாட்டாவ. அங்க ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லுங்கம்மா. சரி என்ன செய்ய, டீச்சர் போய் சொல்லி தான் ஆகணும். ஆமாக்கா, நானும் நீங்களும் போய் டீச்சர் சொல்லுவோம்க்கா, இல்லாட்டி டீச்சர் யாசல செய்வாவ. எப்ப கூட ஒரு நாள் லீவா போச்சு, சந்தோஷம். லே சுபி சொத்து முட்டை, நாளைக்கு பரீட்சை எழுதாண்டா, எஸ்கேப் அப்படிதானே? எடி வணக்கம் தானே எஸ்கேப். நாளைக்கு நமக்கு 2 பேருக்கு பரீட்சையில இருந்து எஸ்கேப். சரி வாங்க வாங்க, எல்லாரும் ஒரு காரை பிடிச்சி நம்ம ரூமுக்கு போவோம். எப்ப வண்டி வந்து நிறுத்த சொல்லுங்க, ஒரு நிமிஷம். யா மக்களே, என்னாச்சு? வாமிட் எதுவும் வருதா? வாமிட்லாம் வரலப்பா, அங்க பாருங்க எவ்வளவு அழகான கார்டன், அதை இறங்கி பார்க்கலாமா? ஐ ஆமா, எல்லாரும் இறங்குங்க, இறங்கி பாப்போம். வாவ், என்ன அழகா இருக்கு இந்த கார்டன். இதுல எவ்வளவு பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்குது. பட்டர்ஃப்ளை. எப்ப எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை பிடிச்சு தாங்கப்பா. பட்டர்ஃப்ளை எல்லாம் பிடிக்க முடியுமா மக்களே? அது ஒரு இடத்துலயே உட்காரும், டக்கு டக்குன்னு வெவ்வேறு இடத்துக்கு பறந்து போயிட்டே எல்லாம் இருக்கும். பட்டர்ஃப்ளை
பட்டர்ஃப்ளைய பிடிக்கணுமா? நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு டீச்சர் வர சொல்லிருக்காவ. அத நினைச்சு கவலை இல்லாம இவ பட்டர்ஃப்ளை பிடிக்க சொல்லுதா பட்டர்ஃப்ளைய. ஏடி நாளைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காவ டீச்சர். உனக்கு அந்த கவலை இருக்கா? பட்டர்ஃப்ளை பிடிக்கணுமாம்ல. யாம்ல ஸ்கூலுக்கு போறத பத்தி ஞாபகப்படுத்திட்டு இருக்கா? அப்படியே டி பூமாரி நீனும் பள்ளிக்கூடத்துக்கு போறத நினைச்சு வருத்தமா தான் இருக்கியோ? நாளைக்கு ஸ்கூலுக்கு போணும் அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குல சுபி. ஏடி வருத்தப்படாத, எப்படி போய் தானே ஆகணும். சரி வாங்க எல்லாரும் ஞாயிற்றுல கார் வேற நின்னுட்டு இருக்கு, வாங்க போவோம். உனக்கு என்ன கவலை? உனக்கு பள்ளிக்கூடம் உண்டா, டீச்சர் உண்டா, பரீட்சை உண்டா? ஒண்ணும் கிடையாது. நல்லா சந்தோஷமா இரு. போங்க போங்க எல்லாரும் கார்ல ஏறுங்க போங்க. எப்பா, இதப்பா நம்ம ரூம். ஆமா மக்களே, எல்லாருக்கும் காணாதுல, அதான் கூட ஒரு ரூம் எடுத்தோம். ரமணியக்கா ஏன் அங்கே நின்னுட்டியே, உள்ள வாங்க. ராஜேஷனே, பஸ்ல டிக்கெட் இருக்கான்னு பாத்தீங்களா? சூர்யா, டிக்கெட் செக் பண்ணி பார்த்தேன், பஸ்ல டிக்கெட்டே இல்ல பத்துக்கோ. நம்ம நாளைக்கு காலையில ட்ரெயின்ல போறதுக்கு தான் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கோம், அதுதான் இருக்கு. இப்ப என்ன செய்ய? ஐயா, இன்னைக்கு பஸ்ல டிக்கெட் கிடைக்கலையா? அப்ப ரொம்ப சந்தோஷம். ஏய் சுபி, அப்ப நாளைக்கு பரீட்சை எழுத போக வேண்டாம். ஆமாட்டி ஜாலிதான். ரமணியக்கோ என்ன செய்ய, டீச்சர் போன் பண்ணாவல்ல, நாளைக்கு மத்தியானம் பரீட்சை வரேன்னு சொன்னாவோ, என்ன செய்யறது இப்போ? டிக்கெட் கிடைக்கலன்னா என்னமா செய்ய முடியும்? நாளைக்கு ஒரேடி காலையில ட்ரெயின்லயே போவோம். மக்களே, ரோசி அலறிட்டு இருக்க. சும்மா அந்த பூமாரிதாமா என் காலை சமட்டி விட்டுட்டாமா. என்னது நான் சமட்டினா? எப்ப சமட்டினே? இப்போதடி சமட்டினா உன் காலை வச்சு. அஸ்கு புஸ்கு ஆமா வட இருக்கும் நான் ஒண்ணு சமட்டல. சரி சரி, தெரியாம தங்கச்சி கால் பட்டிருக்கும். உடனே கடந்து சத்தம் போட்டு கிடக்காத, பேசாம உட்காரு. நீ பெரிய பிள்ளை தானே? ஏமா எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்க? பெரிய பிள்ளைனா காலை வச்சு சமட்டினா வலிக்காதா? கொஞ்சம் பொறுத்து போ ரோசி, அவ சின்ன பிள்ளை தானே, அவட்ட எதுக்கு சண்டைக்கு போற வீணா? எப்போ பார்த்தாலும் நான் பெரிய பிள்ளை அவ சின்ன பிள்ளை இப்படியே சொல்லிட்டே இருங்க. வீட்டுக்கு வாட்டி உன்னை துவச்சு தொங்க விட்டுறேன். சூர்யா, ஜோதி, இந்த ரூம்ல நீங்க தங்கிக்கோங்க. நாங்க எங்க ஃபேமிலியோட பக்கத்து ரூம்ல எடுத்து போட்டிருக்கோம்ல, அங்க தங்குதோம். என்ன வேண்டாம், நான் அந்த ரூம்ல தங்கல. சின்ன பிள்ளை அடிக்கடி ராத்திரி முழிப்பா பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்கும். நீங்களும் அவங்களும் இந்த ரூம்ல தங்கிக்கோங்க. நான் ரமணிகா பிள்ளைகளோட அந்த ரூம்ல தங்கிக்கிடுதோம். ஆமா, சின்ன பிள்ளை அடிக்கடி முழிப்பா, கஷ்டமாலாம் இருக்கும். எங்க நீங்களும் இங்க படுத்துக்கோங்க, சூரிய தம்பி இங்க படுத்துக்கிடட்டும். ஏம்மா கொஞ்ச நேரம் இந்த ரூம்ல இருந்துட்டு போலாமா? சரி மக்களே, அப்ப கொஞ்ச நேரம் இங்க இருந்து விளையாடுங்க. அதுக்கப்புறம் தூக்கம் வந்தா அந்த ரூமுக்கு போயிரலாம், சரியா? ஓகேமா, தேங்க்ஸ்மா. எடி பூமாரி, அம்மைக்கு நல்ல ஐஸ் வை என்ன? நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டோம்ல, ஒரு செஸ்வா நூடுல்ஸ் மட்டும் ஃப்ரீயா கொடுத்தான். மாமா, செஸ்வா நூடுல்ஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படியே மக்களே, நீ பூமாரி ரோசி எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. சரி மாமா. ராஜேஷனே, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்துருப்போமா? இவங்க எல்லாம் பிள்ளைகளை வச்சு விளையாட வைக்கிட்டு. சரி சூர்யா, அப்ப கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்துட்டு வரும் வா. லே சாத்து மட்டா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாரி சிபி, தெரியாம சொல்லிட்டேன். இனிமே அப்படி சொல்ல மாட்டேன், சரியா? சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு எத்தனை தடவை சொல்லுவேன். இனிமே சொல்ல மாட்டேன். டேய், தள்ளி உட்காரா. அந்த பயம் இருக்கட்டும் உன் மனசுல. லே சுபி, இந்த பெட் நல்ல பஞ்சு போல இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் குதிச்சு விளையாடுவோமா? லே சுபி, நான் 1 2 3 சொல்லுவேன். 3 சொன்ன உடனே நம்ம ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணிரணும், ஓகேயா? சரி சீக்கிரம் சொல்லு. 1 2 ரெண்டு பேரும் இப்படி பெட்டு மேல கடந்து குதிச்சீங்கன்னா அவ்வளவுதான், ஹோட்டல் ரூமுக்காரங்க நம்மள வெளியே தீருவாங்க. ஏமா கொஞ்ச நேரம் தானமா விளையாடுவோம். சரி சரி, மெதுவா குதிச்சு விளையாடுங்க. நானும் ஜம்ப் பண்ணுவேன். பிள்ளைக்கு ஜம்ப் பண்ணி விளையாடணுமா? சரி சரி, அண்ணன் கூட போய் விளையாடு. ஏம்மா, அவள ஒண்ணு வராண்டா, இங்க வந்து சேட்டை பண்ணிட்டு இருப்பா. லே, குட்டி பாப்பா தானே, அவ எதுக்கு சேட்டை பண்ண போறா? கொஞ்ச நேரம் விளையாடும்ல, நல்ல ஜாலியா இருக்கும்ல. இடி பூமாரி, உனக்கு தெரியாத அவளை பத்தி? அவ சேட்டை பண்ணுவா, அதுக்கப்புறம் அழுவா, அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன போட்டு அடிப்பாவ. இதெல்லாம் எனக்கு தேவையா? லே, குட்டி பாப்பால கூப்பிடும்ல. சரி நீனே கூப்பிடு, அவ சேட்டை பண்ணா எனக்கு தெரியாது. எல்லா குட்டி ஓடிங்க, ஜம்ப் பண்ணி விளையாடலாம். அக்கா பூமாரி அக்கா, யார முடியல, தூக்குங்க. நின்னு மக்களே, நீலா குட்டி தூக்கி விடுதே. பூமாரிமா, பிள்ளைய பார்த்து தூக்கு, கீழ போட்றாத. இப்ப ஜம்ப் பண்ணலாம். 1 2 அழாதீங்கம்மா அழாதீங்கம்மா. ஜோதி, பிள்ளைக்கு கை கால்லாம் தடை விடுமா, அடிக்கடி பட்டிருக்க போது. அழாதீங்க செல்லம், அழாதீங்க சொன்னோம்ல. அப்ப எதுக்கு போனீங்க? குதிக்க கூடாது சொன்னோம்ல.
சொல்ல சொல்ல கேக்கல. குதிக்காதீங்க குதிக்காதீங்கன்னு சொன்னோம்ல. இப்ப பாப்பா கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு இருக்கா என்னவோ தெரியல. சுபி சொல்லு வார்த்தை ஒண்ணு கேட்க மாட்டேங்க. அப்பா வரட்டும், உனக்கு அடி வாங்கி தாரேன். வலிக்கிறதுக்கு தானே உன்னை அடிக்கி சொல்லுது கேக்கிய நீ தள்ளி விட்டுருக்க அப்படிதானே. அழகா இன்னைக்கு டிக்கெட் மட்டும் கிடைச்சிருந்தா பேசாம ஊருக்கு போய் சேர்ந்துருக்கலாம். நாளைக்கு ஸ்கூல்ல கொண்டு தள்ளி இருக்கலாம். அழாதீங்கம்மா, வலிக்குதாம்மா. அடிபட்டு இருக்குமோ என்னவோ தெரியலையே. ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டிட்டு போவோமாக்கா? ஏண்டாம்மா, லேசுதான் அடிபட்டு இருக்கும். என்ன இருக்கும் அதை போட்டு தடவிக்கலாம், ஒண்ணும் செய்யாது. உங்க அப்பா வந்து இப்ப யாசுவாக்கா என்ன பயப்படுத ஜோதி. சின்ன பிள்ளைகளும் அப்படிதான், மேல யாரும் கீழே விடும், அதெல்லாம் அடிபடும். நல்ல தடவி எடுத்து போடு, ஒண்ணும் செய்யாது. ஜோதி நிலா குட்டி அழுதுட்டு இருக்கா, நீ அடிச்சியா? அடிக்கலங்க. பூமாரி சுபி எல்லாரும் கட்டில குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தாவ. அந்த நிலா குட்டியை நானும் போறேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அழுதாளா. நானும் சரி போட்டுன்னு விட்டேன். குதிக்கும் போது கீழே டொம்முன்னு விழுந்துட்டாங்க. அழாதீங்க சொல்லும், அப்பாட்ட வாங்க அப்பாட்ட வாங்க. குதிச்சு விளையாடக்கூடாதுலாமா, நீ குட்டி பிள்ளை இல்ல. அண்ணன் பெரிய பையன், அவன் விளையாடுவான். பிள்ளைக்கு தலையில ஏதோ அடிபட்டு இருக்கா, பாத்தியா ஜோதி? பாத்துட்டேங்க, நல்ல வேலை. லேசா அடியோட போச்சு. அப்பா உனக்கு பொம்மை வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தருவேன், ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். அழாதீங்க செல்லம். பொம்மாரி பாத்தியா, என் தங்கச்சி இவ்வளவு நேரம் அழுதுட்டு கிடந்தா. இப்ப எங்க அப்பா சாக்லேட் வாங்கி தரேன், பொம்மை வாங்கி தரேன் சொன்னோன்னா என்ன மாதிரி கிக்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கா. ஆமால சுமி, உன் தங்கச்சி சரியான ஆள்தான். எப்படி அழுதா இப்படி சிரிச்சிட்டு இருக்கா. கேட்டி, இனிமே அவளை விளையாட்டுல சேர்க்க கூடாது, சரியா? ஆமால, அவளை இனிமே விளையாட்டுல சேர்க்க கூடாது. எப்பா எப்பா, எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாக்லேட் பொம்மை எல்லாம் வாங்கி தருவீங்களாப்பா? பொம்மை வேணுமா? பொம்மை உனக்கு அடிதான் கொடுக்கணும். நாளைக்கு ஊருக்கு போய் சேர்ந்தோட நாளை கழிச்சு ஸ்கூலை பார்த்து ஓடிரு. கேட்டி சாரோ, வந்ததுல இருந்து நீ என்ன ஒரு மார்க்கமாவே இருக்க. அந்த ஹேண்ட் பேக் வேற கீழே வைக்க மாட்டேங்க. அது பேக் வந்து கீழே வச்சா ஏதாவது நாஸ் ஆயிரும்ல, அதான். நாஸ் ஆகுமா? என்னடி பேச? இதே கிளாஸ்ல தானே இத்தனை வருஷமாட்டு நம்மளோட பேக், டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நாஸ் ஆயிட்டா? இல்ல கௌஷி, இது என்னோடது இல்ல, இது என் தங்கச்சியோடது. இந்த ஹேண்ட் பேக்ல மட்டும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு. ஆனா என்னவா? அத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏடி சாரோ, எல்லார் வீட்லயும் தங்கச்சி தாண்டி அக்காவை பார்த்து பயப்படுவாவ. உங்க வீட்ல என்ன எல்லாம் உல்டாவா இருக்கு? அதை ஏண்டி கேக்குறா? போன வாரத்துல ஒரு நாள் என்ன போட்டு அடிச்சதுல என் கையை கொஞ்ச நேரத்துக்கு நிமிக்கவே முடியல. அந்த மாதிரி அடி பின்னிட்டா. ரொம்ப சிரிக்காதுங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஒரு தங்கச்சி கிடைச்சாதான் தெரியும். அப்புறம் நீ ஏண்டி அமைதியா இருக்க? நீ அவளுக்கு சரியா கொடுக்க வேண்டியதானே? இன்னைக்கு வரும்போது கூட அம்மாட்ட கொடுத்து எல்லாமே கரெக்டா இருக்கா, நான் ஏதாவது பிச்சு வச்சிருவேன் அப்படின்னு செக் பண்ணிட்டு தந்திருக்காடி. ஆமா, நான் கூட ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன்டி, எனக்கு ஒரு தங்கச்சி இல்லையே, வீட்டுல தனியா இருக்கனே அப்படின்னு. உன் கதையை கேட்டா சிரிப்பு சிரிப்பா வருது. ஆமா, அது இருக்கட்டும். நம்ம கிளாஸ்ல உள்ள இந்த அஜய் பையன் எல்லாம் எங்க போனா? எங்கேயாவது கூத்தடிச்சிட்டு கிடப்பானுவா. நல்லதானே இருக்குது, பின்ன என்னத்துக்கு அந்த பையன் கேட்டிட்டு இருக்குறியா? இவனுக்கு அவனுக்கு ஒரு காலம் பொருந்தாது. என்ன இது எல்லாம் கலர் கலரா இருக்குதுங்க. இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தான்? ஐயோ, ஏ அஜய், என்ன நீ மட்டும் வந்திருக்க, வேற எல்லாரும் எங்க? லேய் அஜய், உன்கிட்ட தான் கேக்கா, எனக்கு பார்த்து நீ கேன வாய பிளந்து. ஐயா, என்ன மீனா சொல்லு. அஜய்க்கு ஃபியூஸ் போயிட்டு. அஜய், கண்ணை நோண்டி எடுத்துற பாத்துடா. இல்ல கௌசி, இப்படி திடீர்னு அழகா வந்து நின்னா நான் என்ன பண்ணுவேன்? அஜய், உனக்கு சார வாயை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. யாபட்டி கௌசி இப்படி எல்லாம் பேச? நான் சும்மா ஃப்ரெண்டா தானே சொன்னேன். பல்ல பேத்துறோம் பாத்துடா. ஃப்ரெண்டா சொன்னே, ஃபேமிலியா சொன்னேன்னு வந்துருவான். இவளுக்கு அந்த சோடா புட்டி கண்ணாடி மட்டும் இல்லாட்டா இவ காலை கீழே ஊட மாட்டா. வாய் மூட்டு போல பழங்கா மண்டையா. டேய் அஜய், சினு ஷிபு எங்க? நாங்க வாழைக்கொலை நடுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம்.
நாங்க என்ன உங்கள மாதிரியா சும்மா அதுல வாயை பிளந்து இருந்துட்டு ஒரு கோலத்தை போட்டு முடிச்சிட்டியா? நாங்க அப்படி இருக்க முடியுமா? இனிதான் வாழை கொலையெல்லாம் நடணும். அப்ப மேலெல்லாம் கரை ஆகும் இல்லாட்டி அதனாலதான் நாங்க இன்னும் துணியை மாத்தல. எங்களுக்கு தான் அஜய் இனிதான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலையில நாங்க டெக்கரேட் பண்ணணும். என்னமோ நடக்கும் ஆனா ஒண்ணும் புரியல. என்ன சார் புரியல? அஜய் ஃபுல்லாவே கௌசிய பாத்துட்டு இருக்கா. ஆனா மீனா அஜய் பாத்துட்டு இருக்கா தானே? நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நோட் பண்ணிருக்கோம் பாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் டி நீங்க. ஓகே பை. இனி எங்களுக்கு வேலை இருக்கு. நாங்க வாழை கொலையெல்லாம் வச்சிட்டு வரோம். பை தோல சால வாயும் கொண்டு. கௌசி அவன் உன்கிட்ட கொஞ்சம் உரிமையா பேசுறான்னு நீ கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க பாத்துக்கா. சரோ அப்ப நம்ம நினைச்சது கரெக்ட் தான் பாத்தியா? என்ன நடக்குங்க? நான் அவன பேசுறேன் இவளுக்கு என்னவா? பரவாயில்லையே, நம்ம பிள்ளைலாம் அழகா கோலம் போட்டுருக்காளுவலே. இந்த கோலம் நம்ம கௌசி செலக்ட் பண்ணதுல உன் பாக்கி தான் நீ அவகிட்ட இருந்து அறுப்பு வாங்குது. இதை மட்டும் அவளுக்கு 3 பேரும் கேட்டாளுக்கா உன் மண்டையை கொத்தி எடுத்துருவாளுவா. அதுவும் சரிதான்ல. அவள்கிட்ட இத சொல்லாதங்க சரியா? ஏய் மச்சி நம்ம இப்ப இந்த வாழை மரத்தை ஒழுங்கா எடுத்து வைக்கணுமே. தூக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கு. கை வலிக்கூல இரு எதுக்குலாம் இப்ப என்ன கொட்டுன? ஒரு அடி தூக்கல அதுக்கு முன்னாடி டேய் டைம் ஆகுதுடா, சீக்கிரம் தூக்கி வைங்க. ஒண்ணுக்கு உதவாத உதவாகறே ரெண்டையும் கொண்டு வச்சா இன்னைக்கு ரெண்டு வாழை மரத்தை இல்ல எல்லா மரத்தையும் நடுவான் போலதான் இருக்கு. இப்ப தூக்கு. அப்படிதான். இன்னும் கொஞ்சம் தள்ளி வை. இவ்வளவுதான் முடிஞ்சு ஒண்ணு. என்ன மாதிரி காலெல்லாம் வலிக்கு. ஆமா எனக்கும் அப்படிதான், கை ஒடிஞ்சி. இவனுக்கு கை இல்ல எல்லாம் உடையும். ஒழுங்கா தூக்கவே முடியாது. இவனு கை ஒடிஞ்சான். வாழை அதே தூக்கி வச்சிருவோம். தள்ளு இன்னும் கொஞ்சம் தள்ளு. யாபல இப்ப என்ன சவுட்ட? சவுட்டாவ சவுட்டு. அது என்ன உங்க வீட்ல இருக்க பிள்ளை வாழை இப்படி சவுட்டியா? அது உடைஞ்சுனா என்ன பண்ணுவ? எப்பவாவது சண்டை போடாம இருக்கானுவாளா 2 பேரும்? சரி அழாத நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம். ஆனால அஜய் என் காலு ரொம்ப வலிக்கு பாத்துக்கான். போன உடனே கால கொஞ்சம் எண்ணெய் போட்டு விட்டுரு. உனக்கு என்ன இல்ல விஷ ஊசி போட. சரில பிள்ளைகள் எல்லாம் வர சொல்லு. பிள்ளைகள் வந்து பாக்கட்டு நம்ம அழகா என்ன அழகா நட்டு வச்சிருக்கானு. இப்ப வந்துட்டாளுவள் நான் மட்டும் அவள கோலத்தை தான் பெருமை பீத்திட்டு கிடப்பாளுவா. ஃபர்ஸ்ட் மேம கூப்பிட்டு காட்டுவோம்ல வாங்க. ஆமா வா. ஹலோ மேம் மல்லிகா மேம் நாங்க இத வச்சிட்டோம் வந்து பாருங்களா. சரி மேம் சரி வாங்க. லேய் மேம் வாராவளாம்ல. சின்னு கொஞ்சம் கோண தலைய நிமிரு. உன்னை யாரும் இங்க கவனிக்கல. கொஞ்ச நேரமா நாடகம் அடிச்சிட்டு இருக்கா. மேம் வாங்க மேம். ஏய் பரவாயில்லையா கண்ணுங்களா? அழகா வச்சிருக்கீங்களே சூப்பரா இருக்கு. இனிமே இதுல கொஞ்சம் சீரியல் லைட்ஸ் போடணும். என்னத்த அழகா வச்சிருக்கானுவா மேம்? இது இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா எல்லாம் நல்லா இருக்கும். இது என்ன குவானக்கா மணக்கான்லாம் இருக்கு. இனி இவியலுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 2 வாழை மரத்தை இதுல நட வேண்டியதான். அப்பதான் இவியலுக்கு ஓகே ஆகும். அஜய் பாய் கொஞ்சம் நீண்டுட்டு தான் போகுது. சாரி மேம் சும்மா ஃபன் மார்க் வரச்சுல தெரியும் எல்லா ஃபன்னும். விடுங்க டேசி மேம், இன்னைக்கு தான் அவங்க ஃப்ரீயா இருக்காங்க. இன்னைக்கு மார்க் பத்தி பேசணுமா? சரி வாங்க கிளம்பலாம். இன்னும் வேலை இருக்கு நமக்கு, அதை பார்க்கலாம். ஏய் அம்மா என்ன வெயில் அடிக்கு. உச்சி வெயில மண்டை எப்படி பொழக்கையெல்லாம் செய்யும். என்ன மணி உன் புருஷனை காலையிலே எங்கூடி காணல. நல்ல சிரிங்க அண்ணாச்சி. மணி உன் குடிக்கார புருஷனை நினைச்சு அழுதுட்டு இருக்குதியோ? நான் ஏன் பண்ணி வாயா அழ போறேன்? உனக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருக்கு. கிறுக்கு பிடிச்சி ஊர்ல எல்லார் வீட்டுக்காதையும் உனக்கு தெரியணும். இது வேற சத்தமா சொன்னா கொண்டு போடுவானே. இல்ல அண்ணா சும்மாதான். ஜிமிக்கி 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 பொண்ணு மிமிக்கி 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 பொண்ணு தம்பி வெள்ளை சட்டை போட்டு தம்பி இங்க வாங்கப்பா, ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிட்டு போங்களாம். ஐஸ்கிரீமா? ஐயோ இந்த கோண காலனுக்கு இப்ப ஞாபகம் வந்துன்னா ஐஸ் வாங்கி தரலாம்னு சொன்னதை கேட்பானே. ஓடிடுவோம்ல. எங்களுக்கு வேண்டாக்கா. வேண்டாமா? லே அஜய் என் காலை மிதிச்சதுக்கு ஐஸ் வாங்கி தரேன்னு சொன்னால. ஏய் தம்பிங்களா ஐஸ்கிரீம் வேண்டானா ஜூஸ் வாங்கி குடிங்க. அஜய் இப்ப எனக்கு ஐஸ் வாங்கி தர போறியா இல்லையா? இல்லட்டா என்ன செய்வ? வாங்கி
இருக்காரா? நான் ஏம்பல ஐஸ் வாங்கி தராட்டா உன்னை அடிக்க போறேன். நைட்டு வீட்டு போறதுக்கு லேட் ஆகும்ல, சேர்ந்தானே போவோம். அப்ப பேய் கதையா சொல்லிட்டு வருவேன் பாரு. வாங்கி தாரேன். அஜய், நீ ஃபீல் பண்ணாத, நான் காசு தாரேன்னா இந்த பணத்தை வச்சுக்கோ. தேங்க்ஸ் மச்சி. கருவாட்டு தலையா போதுமால? இனியாவது சும்மா வருவியா? நீ வாங்கிதால அப்பதான் நான் கதை சொல்லாம வருவேன், இல்லாட்டா கதை சொல்லிட்டே தான் வருவேன். ஏம்பல சின்ன நீ இப்படி பண்ண? நானே பாவம் இல்லல, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச ரூபாய் இதெல்லாம். அதெல்லாம் போல. கௌஷிக்கு வாங்கி கொடுக்கலாம் நினைச்சு வாங்கி தாயாம்ல. ஆரல சினு, உனக்கு விளங்காத மண்டையில கொஞ்சம் கூட அறிவில்லையே. பாத்தியா கௌஷினியும் ஒன்னால ஓமன சீன் போடாதல, வாங்கி தாரியா தர மாட்டியா இப்ப? தந்து தொலையும் சாவாத. ஏக்கா ஒரு 3 குச்சி ஏசு தாங்கக்கா. ஏமாத்த பாக்காத அஜய், எனக்கு கோன் ஐஸ் தான் வேணும், அதை வாங்கி தாயா. லே தியானமா குச்சி ஏசு வாங்கி குடிச்சிட்டு போ. இல்லாட்டா மூடிட்டு போயிரு தயவு செஞ்சு. வேற வழி இல்லையே, இதை விட்டா இதை வாங்கி தர மாட்டேன் கஞ்சே. தம்பிகளா, ஏதாவது வாங்கிட்டு கிளம்புங்க, அடுத்த ஆள் வரக்கு வழி விடுங்க, அடைச்சிட்டே நிக்கிறது கடைக்கு முன்னாடி. இந்த நெட்ட காலிக்கு கொழுப்ப பாத்தியால? லே சினு, உங்க 2 பேரையும் குச்சி ஏசு ஏதாவது ஞாபகப்படுத்துதா? ஆமா, சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சமா ரூபா கூட்டி வச்சுட்டு 2 ரூபா ஆன உடனே ஒரு குச்சி ஐஸ் வாங்க போவோம்ல, அது ஞாபகப்படுத்துது. எனக்கு வேற ஒண்ணு ஞாபகப்படுத்துது. நானும் கௌசியும் ஐஸ் வாங்கி சின்ன வயசுல குடிச்சதுதான் ஞாபகம் வருது. உச்சி வெயில்ல அத நினைக்கல ஜில்லுன்னு இருக்கு. பானிபூரி பானிபூரி. லேய் வாங்கலாம், பானிபூரி வாங்கி சாப்பிடுவோம். இல்லை தானே இதை விரும்பி சாப்பிடா, நமக்கு எதுக்கு? அவ்வளவு மட்டும் தான் தின்னுவாள்வளோ. என்ன அடி அடிச்சுட்டான். லை ஷிபு, நம்ம கௌஷிக்கு மாட்டு சாணி பிடிக்கோனாலும் இவன் அதையும் சாப்பிடுவான், இவன் அப்படிப்பட்டவன் தான். அவ்வளவு மட்டும் தான் தின்னுவாள்வளால, நம்ம தின்ன மாட்டோமோ? லே உண்மையை சொல்லல, நீ அதுக்கா இப்ப பானிபூரி சாப்பிடா? சரி விடுசினு, அது இதுதான் ட்ரூ இல்டக்கா. வாய்ப்பு எக்காவா என்னண்ணா இது? எக்கா பானிபூரி கொடுங்கக்கா 3 பிளேட். தம்பி, ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷன் எப்ப தம்பி ஆரம்பிக்கும்? 10 மணிக்குக்கா. ஏன் வர போறீங்களா? இல்ல தம்பி, அதுக்குள்ளாடி ஏதாவது பிசினஸ் ஆனாதான் உண்டு, அதான் கேட்டேன். சரிக்கா, எங்களுக்கு சீக்கிரமா தாங்க, நாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பணும். எங்களுக்கு அங்க நிறைய வேலை கிடக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இது பாத்தாரேன். இந்தாங்கப்பா, ஒருத்தங்களா வாங்கிக்கோங்க. எனக்கு தாங்க ஃபர்ஸ்ட். தேங்க்ஸ்க்கா. என்னல இது முட்டை முட்டையா இருக்கு? ஷிபு, சாப்பிடல, சாப்பிட பார்த்துட்டு சொல்லு. அப்படியே பறக்க மாதிரி இருக்கு, அவ்வளவு டேஸ்ட். தம்பி, உனக்கு தெரியுமா, எனக்கு கடையில தான் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பானிபூரி. சினிமால இருந்தெல்லாம் அடிக்க இப்படி எல்லாம் போவாங்கல்ல, அப்ப என் கடைக்கு தான் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு பேட்சுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன கதை விடாவ? இந்த பையனுக்கு வாய் கொஞ்சம் காது வரைக்கும் இருக்கும் போல இருக்கே. ஏம்பல சீக்கிரம் தின்னு தோல போடாமா. சீக்கிரம் சாப்பிட்டுருவோம், இல்லன்னா இவனே இதே பிடிங்கி சாப்பிட்டுருவான். சரிங்க அக்கா, பானிபூரி சூப்பர், கிளம்புறோம். அப்படியே அல்வா குடுக்கலாம்னு பாக்குறியோ? காசு தந்துட்டு போ தம்பி. இந்தாங்க உங்க பணம். கிளம்பு. பிளேட்டுக்கு ஒரு 40 50 ரூபா ஆகும். 100 ரூபா போட்டு என்ன சம்பாதிக்காவ எம்மா. எப்ப வா போவோம், நேரம் ஆகுது. எட்டியா அன்னைக்கு மணி 2 ஆச்சுட்டு இன்னும் மாட்டி பிரியாணி கிண்டிக்கிட்டு இருக்கிறனே. எத்த எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டேன். செத்த விட அடுப்புல இருந்துச்சுன்னா வெந்துடும். வெந்து வேகாமல அள்ளி கொடுத்தோம்னா திண்டுபிட்டு அப்புறம் வயிற்று கொத்துக்கலைன்னு கிடப்பிய. வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் கறி மீனை கண்ணுல பார்க்க முடியுது. இன்னைக்கு பிரியாணி திங்க ஆசையா இருக்கேன்னு 2 வாய் பிரியாணி திம்பமேனு கேட்டதுக்கு மணி 2 வரைக்கும் சுகர் பேஷண்ட்டை காத்துட்டு கிடக்க வைக்கிறா இவ. காலையில 5 மணில இருந்து பம்பரமாத்தையும் சுத்தி வரேன். நான் என்ன படுத்தா கிடக்குறேன்? ஆமா, ஒரு வெங்காயம் தக்காளி கூட வெட்டி கொடுக்க மாட்டாங்க, ஒரு இஞ்சி பூண்டு கூட உரிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஆனா பிரியாணி மட்டும் 1 மணிக்கெல்லாம் கைக்கு வந்துடணும்னா எப்படி வரும்? என்னத்தையாவது வேலை வெட்டியை பார்க்கணும், நம்ம காலத்துல செஞ்சு கொடுக்கணும். உட்காந்து கூட வியாக்கியானம் பேச வேண்டியது. என்ன நிக்கலிக்கா, என்ன கமகமனு ஒரே வாசனையா இருக்கு, பிரியாணி செய்தியோ? இடி வாங்கட்டி நெடுவலி வனசமா ஆடனே வாங்கம்மா. பிரியாணி தான் அக்கா செய்யறேன், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க டி. அக்கா தெரு மோன வரைக்கும் வாசம் மூக்க தொலைச்சிருச்சு பாத்துக்க. இந்த அளவுக்கு பிரியாணி போடுறதுக்கு அன்னைக்கிளிக்கா விட்டா வேற யாரு இருக்கா? அன்னைக்கிளியாத்தான் இருக்கும்னு நினைச்சு வந்தேன். அக்கா கரெக்டா நீதான்க்கா.
ஏட்டி டவுசரனே மருமாள உன் கதைக்கு நீ என்னத்தையாவது சொல்ல வேண்டியதானே? நீ ஏன் பேசாம நிக்கிறவ? அட ஆமாத்தா, நானும் அன்னைக்கு வீட்டில் பிரியாணி சாப்பிடலான்னு தான் வந்தேன். எங்கள் வீட்டில் ரசம் வச்சு கருவாடு வறுத்தோம். டெய்லியும் அதையே எப்படி சாப்பிட்றது? அதனால பிரியாணி வாசத்தை பிடிச்சிக்கிட்டே நானும் ஓடி வந்துட்டேன். ஏட்டி வந்ததுல இப்போ என்ன கெட்டு போச்சு? எல்லாரும் உட்காருங்கட்டி, இந்த 5 நிமிஷத்துல பிரியாணி வெந்துடும், எல்லாரும் சாப்பிடுவோம். ஆமா ஆமா, எல்லாரும் சாப்பிட வேண்டியது. அவ கிடக்கா கூறத்தவ, நாங்களே 1/4 கிலோ கறியும் 1/2 கிலோ அரிசியும் போட்டு பிரியாணி கிண்டுறான். இது எத்தனை பேர் சாப்பிட முடியும்? ஏன் மையம் ஒத்த ஆளுக்கே பத்தாது. எக்கோ சரியான சட்டி வச்சு கல்யாணத்துக்கு கிண்டுறது மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கு. 1/4 கிலோ கறியும் 1/2 கிலோ அரிசியுமா? ஆத்தாடி, அன்னைக்கிலிக்கா மாமியா மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்திலேயே இல்லத்தியோ. ஏட்டி நெடுவாளி, அக்கா என்னைக்குமே பத்தியும் வெத்தாமையும் சோறாக்க மாட்டோம்டி. வீட்டுக்கு சாதாரணமா சோறாக்கினா கூட ஒரு கைப்பிடி அரிசியை போட்டுத்தே ஆக்குவேன். பிரியாணி செய்யல பிள்ளைய கூட குறைய சாப்பிடுங்கல்ல, அதை கரைக்கிட்டு அளவாவா செஞ்சிருவேன். ஏட்டி அதுல எல்லாரும் சாப்பிடலாம், உட்காருங்கட்டி, சாப்பிட்டுட்டு தான் போகணாமா. யாத்தா தள்ளி உட்காரு, மாடனுக்கு இடம் பத்தல. இப்பத்தான் பெப்பர் பேன் பரப்பிக்கிட்டு உட்காந்துருவேன். ஏட்டிலா வாங்கிட்டு எங்கிட்டு பிரியாணி சாப்பிட விடாம இப்பத்தான் வந்து நகட்டிக்கிட்டு இருக்காளு. ஆத்தா கொஞ்சம் தள்ளி உட்காரு, பிரியாணி இன்னும் வேகவே இல்லை, அதுக்குள்ள இடத்த பிடிச்சிட்டு ஏன்னு உட்காந்துருக்க. அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காரு, நாங்களும் 4 பேருமா உட்காந்து சாப்பிட்டு எந்திரிச்சு போறோம். இங்க வர மாட நிக்கிறாரு, என்னால எந்திரிக்க முடியாது டி. எனக்கு இந்த இடம் பத்தாது, வேணுங்கிறவ கீழே உட்காந்து சாப்பிட்டு போங்க. ஏட்டி மாடனே, அந்த உன் பின்னாடி திண்ணைக்கு பக்கத்துல ஒரு சேர் இருக்கு வரட்டி, அதை எடுத்துட்டு வந்து போட்டுட்டு உட்காருமா. அதுக்கு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க காதுல வாங்காதீங்க. ஏட்டில எல்லாரும் நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுங்க டி. இன்னும் வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, நீங்க வாட்டில பேசாம எந்திரிச்சு போயிடாதீங்க. ஏட்டி அன்னைக்கிலேயே எல்லாருக்கும் அள்ளி நீ வாட்டில் ஓ நோக்கத்துக்கு வைக்கிற. காப்படி அரிசி எம்பட்டுக்கு காண, என் மயனுக்கு பிரியாணி இருக்கா இல்லையா? எத்த அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு, அதெல்லாம் நான் மேற்கொண்டு அரிசி போட்டுதான் கிண்டிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இல்லைனாலும் நான் சாப்பிட்றத சாப்பிட்டு போறாளுங்க, நான் பட்னியா கிடந்துட்டு போறேன். பச்சை தண்ணியை குடிச்சுட்டு நீங்க உங்க வயிற்றுக்கு சாப்பிட்டு எந்திரிச்சு போங்க. ஏட்டி வனசா, இந்த மானங்கிட்ட பிரியாணியை நம்ம திண்டே ஆகணுமா என்ன? ஏட்டி நெடுவாளி, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா என் வீட்டில் முருங்கை கத்திரிக்காய் போட்டு சாம்பார் தான் வச்சிருக்கேன். அன்னைக்கிலிக்கா வீட்டில் தட்டு நிறையா பிரியாணியும் போட்டு லெக் பீஸும் போட்டு வச்சிருக்குது. சோறா சொரணையான்னு கேட்டால் நான்லாம் சோறுன்னு சொல்லுவேன். நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன். நீ வேணும்னா ரோசப்பட்டு எந்திரிச்சு போ. மானங்கட்டவளுக இல்லைன்னு சொன்னாலும் எப்படி வந்து உட்காந்துக்கிட்டு எந்திரிக்காம திண்டுக்கிட்டு இருக்காளுக வாரு. சொரண எத்த பாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க, அவளுக்கு காதுல கேட்ட போகுது. சாப்பிட்ற நேரத்தில் பிள்ளைகள் என்ன சொல்லிட்டு இருக்கிய? ஏக்கா அன்னைக்கிலிக்கா ஆத்தா பேசுறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டோம்னா நாங்கெல்லாம் பொழைக்க முடியுமா? ஆட அது வாட்டுக்கு பேசிட்டு போகுது. அதனால் இன்னைக்கு நேத்தா பேசுது. நாங்கள் இந்த வீட்டுக்கு திங்க வர்ற 4ல இருந்து போறாந்தே பேசிட்டு இருக்கு. அதுக்காண்டி நாங்கள் திங்கிறத கட் பண்ண முடியுமா? ஆட அது வாட்டில் பேசிட்டு போகுது. நீ இன்னொரு பிளேட் எடுத்துட்டு வாக்கா, வயிறு கவா ஒன்று பசிக்குது. ஏத்த என் கூட்டுக்காரிய போறேன் அடிச்சுட்டு கொடுத்தாலும் அள்ளி தின்னுட்டு போயிருவாளுங்க. மத்த பேரா இருந்தா அப்படி இருப்பாங்களா? இன்னும் யாரும் நம்ம வீட்டு படிவாசம் மிதிப்பாங்களா? நீங்க பேசுற பேச்சுக்கலாம் என்னத்தையோ எந்த நேரமும் மாமியால் மருமகளும் அடிச்சுக்கிட்டு நாடுறாளுகன்னு ஊராளுக பார்த்து பேசக்கூடாதுன்னு ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அனுசரிச்சு போய்கிட்டு இருக்கேன். அதையும் கெடுத்துருவீங்களே நீங்க. ஆமா அனுசரிச்சு போக வேண்டியது அனுசரிச்சு. என்ன அப்படி அனுசரிச்சு போனியா? இப்போ உள்ள மருமக்கமார்கள்ட்ட நாங்கள் தான் எல்லாத்துக்கும் அசேசு பண்ணி போய்கிட்டு இருக்கோம். என்ன பண்றது? முன்னாடிலாம் மகளை கட்டி கொடுத்தவளுக்கு அசேசு பண்ணி போவாளுக, இப்போ மயனை கட்டி கொடுத்துட்டு அசேசு பண்ணி போய்கிட்டு இருக்கோம். எங்க தலையெழுத்து இப்படி இருக்கு. என்ன அன்னைக்கிலிக்கா ஒரே அசேஸ்மெண்டா தான் இருக்கு போல இருக்கு. எட்டி சும்மா இருங்கட்டி. இங்க பாத்தீங்களா, நீங்க பேசுறத கூட கிண்டலாத்தையும் எடுத்துக்கிட்டு சிரிக்கிறாளுக. அப்பேற்பட்ட விளையாட்டு பிள்ளையில என்னத்தையும் படக்குன்னு சொல்லலாமாத்தே. ஏட்டி வனசா, அன்னைக்கிலிக்கா நம்ம சாப்பிட்றதுக்காண்டி தான் வார்த்தைக்கு ஒரு அத்தைன்னு போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம மட்டும் உனக்குள்ள சாப்பிடலன்னு வச்சுக்குவேன், இன்னி யாரும் அதை ஆயுதத்தை எடுத்திருக்குன்னு தெரியுமா? சே, அன்னைக்கிலிக்கா பாவம், என்ன நல்ல பொம்பளை. சரி உன் மூக்க கொண்டுகிட்டு ரொம்ப பக்கத்துல வராத, அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வை. பேதியில போக திண்டு தொலட்டி. அப்பா சூப்பர் சாப்பாடுப்பா. அப்பா அன்னைக்கிலிக்கா ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சூப்பர் பிரியாணிக்கா. நீனு நல்லா 2 பிளேட் எடுத்து வச்சு சாப்பிட்டு பேசாம போய் காலை கையை நீட்டி தூங்குக்கா.